ஓகே சார். இன்னைக்கு நம்மளோட செஷன் வந்து ஹேண்டில் பண்ற போறவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் வெங்கடேஷன். அவர் வந்து பிசிஏ முடிச்சிருக்காருங்க. எம்ஏ யோகாவும் முடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி செஷன் எடுக்க போறாரு அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ஸ் என்ன மாதிரி ஹெல்த்தியா வந்து நம்ம உருவாக்கணும், அதனோட ஆர்கிடெக்ட் வந்து எப்படி பண்ணணும், அதுல வந்து எஸ்சிஓ எஸ்சிஎம் வந்து என்ன மாதிரி வந்து ரோல் பிளே பண்ணுது, அது இல்லாம பாத்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸை பத்தியும் நம்மகிட்ட பேச போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அவரோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 வருஷம் வந்து இந்த வெப் டிசைன் வெப் டெவலப்மெண்ட்ல பிளஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கரியர் வந்து பாத்தீங்கன்னா மணிபால் ஆட் ஏஜென்சில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஐடி ஜேர்னி வந்து 2007 வந்து ஒரு வெப் டிசைனராகவும் டெவலப்பராகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுல வந்து பிஎஸ்சி குரூப்ல வந்து 12 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து டெக்னாலஜி சப்போர்ட் வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட கம்பெனி நேம், அவர் வந்து ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பிட்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ். 2021 வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. அவரோட கோர் ரோல் வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெப் டிசைன். அவரோட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா வெப் டிசைன் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ வந்து ஒரு எஸ்சிஓ அண்ட் எஸ்சிஎம். எஸ்சிஓ அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு யூசர் வியூவபுளா என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து எஸ்எம்எம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மார்க்கெட்டிங் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து எப்படி நம்மளுக்கு தேவையான யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தியும் நம்மகிட்ட சொல்ல போறாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் 150+ வெப்சைட் பண்ணியிருக்காரு. அவரோட கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இட்ஸ் ஆல்ரெடி வந்து 500+ கீவேர்ட்ல வந்து டாப் லெவல்ல வந்து வர்ற மாதிரி எஸ்இஓஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இது அவரோட டாப்பஸ்ட் அச்சீவ்மெண்ட். டிராஃபிக் growth வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 30% to 50%. இப்போ நார்மலா வந்து நம்ம வெப்சைட் எல்லாம் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஸ்டோர் வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கஸ்டமர் வந்து வாக்இன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து எத்தனை பேர் வந்து உள்ள வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம டிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனோட அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 to 50% வந்து கொடுத்திருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் வெப் டிசைன் வெப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காருங்க. மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்டையர் செஷனை வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் அப்போ ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி அதை பேஸ்ல இருந்து ஒரு ஆர்கிடெக்டா எப்படி பில்ட் பண்ண முடியும், அதை வந்து கூகுள்ல வந்து ப்ரமோட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு எஸ்இஓ வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், எஸ்சிஎம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்ல போறாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரபாகர். யூ கேன் யூ கேன் கேரி. சார் ஓகே ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே. ரெக்கார்டிங்ல இருக்குங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுகுமார் சார். தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ட்ரோ. நீங்க செஷன் தாண்டி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்புட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் ஜிஎஃப்ஐ டீம்ஸ், ஜிஎஃப்ஐ மெம்பர்ஸ். இந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜிஎஃப்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஜேவி சாருக்கும் இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள டிராவல் ஆகலாம். உங்களுக்கு ஸ்கிரீன் வியூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு சார். ஸ்கிரீன் நல்லா வியூ ஆகுதுங்களா? தெரியுது சார். தட்ஸ் ஃபைன். ஓகே. நம்ம எல்லாருக்குமே வந்து வெப்சைட் அப்படின்னா என்னன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி லேண்டிங் பேஜ் அப்படின்னாலும் என்னன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் அந்த லேண்டிங் பேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த டெக்னாலஜி ஆன்லைன்ல வந்து வந்ததுல இருந்தே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு இந்த வெப்சைட்ன்ற வேர்டு வந்து நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிருப்போம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்னால ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து இந்த வெப்சைட் தான். இந்த லேண்டிங் பேஜ்ன்றது நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ இந்த வெப்சைட் அந்த லேண்டிங் பேஜ் அப்படின்றத பத்தி எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லி யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது இருந்தீங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா ஒரு கொஸ்டின் கேளுங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே.
ஸோ நம்ம எல்லாருமே கிளாரிட்டி இருக்கு நமக்கு. ஃபைன். இப்போ நம்ம இந்த வெப்சைட் அந்த லேண்டிங் பேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்டிங் எப்படி இருக்கு, இந்த ஆன்லைன் பிரசன்ஸ்ல வச்சு ஒரு பிசினஸ் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்றேன். அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளும் வெப்சைட் வச்சிருக்கிறோம், ஆன்லைன்ல கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட பிசினஸ்க்கு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா இல்லை. சம்டைம்ஸ் சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த டெக்னாலஜியை லிவரேஜ் பண்ணி இப்போ நியூவா வந்து ஒரு கம்பெனி வந்து வந்திருக்கு, பிளிங்கிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எப்படி வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியையும் ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்றதையும் வந்து அவங்களோட பிசினஸ்க்கு எப்படி இவங்க லிவரேஜ் பண்ணாங்கன்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார், விசிபிள் சார். ஆடியோ ஓகே தானே? ஆடியோ கிளியரா இருக்குங்க. ஓகே. இந்த வீடியோல என்ன இருக்குன்னா, ஒரு 9 மினிட்ஸ்ல வந்து பிளிங்கிட் வந்து எப்படி டெலிவரி பண்றாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷனல், டெக்னாலஜி, சைக்காலஜி 3மே இதுல இருக்கும். சார் ஆடியோ கேட்கல சார். ஆடியோ நீங்க ஷேர் பண்ணலாம் சார். சார் ஆடியோ இல்ல வீடியோ மட்டும் தான் வருது சார். பிரபாகர் சார் ஒரு நிமிஷம். சிஸ்டமோட சவுண்ட் ஆடியோ வருதா சார்? சார் ஆடியோ வருதா? சார் வரல சார். மேல நீங்க ஜூம்ல மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோல ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஷேர் ஆடியோன்னு இருக்கும் சார். அது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் சார் ஆடியோ கேட்கும். ஆடியோட கொடுத்தேன் நான். ஒரே நிமிஷம். Back-to-back இப்போ ஓகேவா சார்? meetings through the day. I wish I had coffee. சார் ஓகே சார். ஆடியோ Open Blinkit. ஓகே. 9 minutes. That's how long it takes for somebody to receive a signal, go into a store, find the item, pack it, give it to a rider who comes and delivers it. Wow, that sounds like magic. Let me unpack the tech stack of the $10 billion quick commerce giant. Let's dive in. First, you have to understand the physics. Traditional e-commerce like Amazon or Flipkart operate on a hub and spoke model, which involves giant 200,000 square foot warehouses 50 kilometers outside the city. That's why you wait for a day or two. Blinkit destroys this model. They don't see the city as a map. They see it as a mesh of polygons. They divide the entire city into small geometric zones, and each polygon has a strict rule. The delivery time from the center to the extreme edge cannot exceed 10 minutes. Here's the growth hack. If demand in a polygon rises and delivery time slip to 12 minutes, they don't just hire more drivers. They physically split the polygon in half and open a new dark store in the new zone. Cellular mitosis, but for logistics. Now let's talk about the mode, the dark store. Blinkit has over 60 of these in Bangalore alone. These aren't warehouses. They're 2,000 square foot micro fulfillment centers. That's the size of a large 3-bedroom apartment.
Inside, they hold 6,000 SKUs, but unlike Amazon, which uses robots, Blinkit uses muscle memory. Because the space is so small and the clock is ticking, robots are actually too slow. A human picker knows exactly where the items are. They use an algorithm called FIFO, first expired, first out. The app directs the picker to grab the items that expire soonest, ensuring efficiency and reducing waste. The picker packs this in under 60 seconds. But how do they hold inventory for hundreds of stores? This is where the mother warehouse comes in. For every 40 to 50 dark stores, there's one massive mother warehouse, which is about 150,000 square foot. The mother feeds the kids. They use predictive AI to restock the dark stores every night based on what you're going to order the next day. Okay, that's the physical layer. Now let's look at the software layer. How do you handle 50,000 requests per second without the servers catching on fire? Well, Blinkit isn't a monolith. It's a distributed system running on microservices like Java, Go, and Python, everything orchestrated by Kubernetes. But here's the hardest problem in quick commerce. It's not delivery, it's concurrency. Imagine there is exactly one packet of blue lace chips left in the dark store, and me and my neighbor Rahul both hit pay at the exact same millisecond. Who gets it? If you use a standard SQL database, both payments might go through, but there's only one bag. One of us is going to be very angry and hungry. To solve this, they use Redis. Redis is an in-memory data store. It lives in RAM and operates in microseconds. They use distributed locking. And the moment I hit checkout, the system pings Redis, puts a mutex lock on the specific item for 3 minutes. Even if the main database hasn't been updated yet, Redis knows that the bag is locked. Optimistic locking at scale. Next, the data pipe. You can't run a 10-minute business if your data takes 2 hours to arrive. That's like driving a Ferrari using a map from 1995. Blinkit uses Apache Kafka. It's the central nervous system. Rider location, Kafka Stream. Inventory update, Kafka Stream. Rains in Koramangala, Kafka Stream. Speaking of rain, they don't just trust Google Maps either. They use Zomato's weather infrastructure called Weather Union. If it starts raining in just one polygon, the system knows before Google does. The algorithm instantly adds a rain buffer to the ETA and surges the price to balance demand. And they use S2 geometry by Google Maps, where they divide the world into mathematical cells to calculate time to park, time to climb stairs, etc. Yes, they do track how long it takes to go up the elevator. Finally, the prediction layer. Blinkit uses gradient boosting machines and neural networks to predict the future. They call this the slot intelligence. The model looks at weird inputs. Is it raining? Demand for tea goes up 300%. Is it an India versus Pakistan cricket match? Demand for chips and Coke spikes. Is it Valentine's Day? Flowers move to the front of the store. The AI predicts the surge before even it happens. If the model sees a storm coming, it tells the mother warehouse to send extra onions to the dark store. By the time you open the app to order soup, the onions are already there. Amazon reacts to your order. Blinkit anticipates it. They also use a brilliant piece of psychological engineering. Notice that when the rider is about 100 meters away, the map stops showing the time and just says, arriving soon. That is a UI hack. GPS is jittery at the last 100 meters. If the dot jumps around, you get anxious. By switching to text, they buy the rider a 30-second buffer to find your door without you panicking. All of this, the microservices, the Redis locking, the S2 geometry, the neural nets, all has to execute in under 200 milliseconds. If the latency is higher than that, the app feels sluggish, and then you go to Zepto or Instamart. But Blinkit algorithm works. While I enjoy my cold brew, follow Hackonomics for more such interesting insights. ஃபைன் சார். இப்போ பிளிங்கிட்டோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி வந்து ஒரு 12 மினிட்ஸுக்குள்ள ஒரு 10 to 12 மினிட்ஸுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றது, இதுக்கு எப்படி டெக்னாலஜிஸ் ஹெல்ப் பண்ணுது, எப்படி ஹியூமனோட மேன் பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, சைக்கலாஜிக்கலா எப்படி ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்றது அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதுக்காக நம்ம இந்த ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளும் வந்து இதே டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளும் நம்மளோட பிசினஸ்க்கு வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த அளவுக்கு அக்யூரேட்டாவும் மாடர்ன் டெக்னாலஜியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் நம்மளோட பிசினஸ்ல எப்படி யூஸ் பண்றோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வெப்சைட், நெக்ஸ்ட் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரே செகண்ட்.
இப்போ நார்மலா ஒரு வெப்சைட் அண்ட் லேண்டிங் பேஜ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஒரு யூசர் உள்ள வந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான் வந்து அவங்க வந்து அதுல இருப்பாங்க அப்படின்றத விட 10 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறீங்களோ அதை நீங்க வந்து அவங்களை கனெக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடணும். இப்ப நம்மளே ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா, அமேசான்லயே பிளிப்கார்ட் எதுனாலும் ப்ராடக்ட் பர்ச்சேசிங்குள்ள போனோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தேடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்போம், செட் ஆஃப் டீடைல்ஸ் டேட்டா இருக்கும், அதை வச்சு நம்ம உள்ள போய் பார்ப்போம். அதுலயே நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா கன்வே பண்ணுதா அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், நம்ம ரிவ்யூ பண்ணிக்கணும். நம்ம ஜேவி சார் சொல்ற வெப்சைட் வந்து அப்படியே டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெப்சைட் இருக்கான்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன கீ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்க வெப்சைட் வந்து ஆன்சர் சொல்லணும். வாட் டு யூ டூ, ஹூ இஸ் இட் ஃபார், ஹவு டு கான்டாக்ட் யூ. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பண்ணக்கூடிய விஷயம் யாருக்கானது, உங்களை எப்படி நாங்க ரீச் பண்றது அப்படின்னு இந்த 3 விஷயத்த வந்து நீங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து இதை வந்து பாக்குற யூசருக்கு வந்து நீங்க வந்து கன்வே பண்ணணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் இந்த குயிக்கா வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி போற மாதிரி போயிட்டு நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம எல்லாமே பாத்துக்கலாம். நம்ம இதை எல்லாமே நீங்க வந்து அந்த பிளிங்கிட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள அவங்க அவ்வளவு பெரிய ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ராடக்டே டெலிவரி பண்ணிடுறாங்க, இதையும் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி. அப்ப நம்ம வந்து நம்மளோட யூசருக்கோ இல்லைன்னா நம்மளோட கிளைண்ட், நம்மளோட கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். நம்ம இது ப்ராடக்ட்டோ மற்ற எதுவும் பண்ண போறது இல்லை. இப்ப இந்த கீ எலிமெண்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டிங் வந்து கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. இப்ப ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வந்து இங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் கேட்டரிங் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்றது ஒரு கீவேர்டோட பேஸ் பண்ணி வருது. இதுல வந்து அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும், லோகோஸ் அண்ட் ரிவ்யூஸை கொண்டு வரணும். அந்த கால் டு ஆக்ஷன்ல இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன்ன்றது வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து நம்மளோட யூசரை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த வாட்ஸ்அப் பட்டன் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே வந்துட்டு நம்மளை வந்து அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், லோடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். கூகுள் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்க 3 செகண்ட்ஸ் சொல்றாங்க. பட் நம்ம 3 செகண்ட்ஸ் முடியாட்டியும் நம்ம நார்மலா ஒரு 5 to 7 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம வெப்சைட் வந்து லோட் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு மொபைல் யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. மொபைல் டேட்டா, அதாவது டேபு, லேப்டாப்பு, அப்புறம் சர்ஃபே அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றதை விட லேப்டாப், டெஸ்க்டாப்போட மொபைல் டேப்லெட்டோட யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஏன்னா ஆன் தி வே வந்து நீங்க டிரைவிங்ல இருக்கிறப்ப மொபைல் டிவைஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம அதோட ஃபாஸ்டா இருக்கணும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. நம்ம SSL சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப வந்து அந்த HTTPன்றது வந்து HTTPSன்னு சொல்லியிருக்கும். ரெகுலர் அப்டேட்டை வந்து நீங்க வேர்ட்பிரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட தீம்ஸ், பிளகின், செக்யூரிட்டி பேட்ச் ஃபைல்ஸ் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீகேப்சான்னு சொல்லி ஒன்று இருக்கும். நம்ம வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த என்கொயரி ஃபார்ம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஐ எம் நாட் ஹியூமன், ஐ ஆம் ஹியூமன், ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அந்த இதுக்கு யூஸ் பண்றதை ரீகேப்சான்னுவாங்க. இப்ப இந்த ரீகேப்சான்றது வந்து அட்வான்ஸ்டா வந்துருச்சு. நீங்க வந்து அந்த ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றது இல்லாம நீங்க ப்ரௌஸ் பண்ற ஒரு பிஹேவியரை வச்சு எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ரீகேப்சாலாம் வந்துச்சு. கூகுள் வந்து அதை ப்ரொவைட் பண்றாங்க. அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்ல வந்து பெருசா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அது சைஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஒன்னு இருக்குது. நம்ம வந்து ஜேபிஜே, பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம WEPன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கு, வெப்பிக் ஃபார்மேட்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்மேட் ஃபைல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்லோட சைஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாவே ரெடியூஸ் ஆயிரும். இப்போ ஒரு ஜேபெக் ஃபைல்ல வந்துட்டு நீங்க 400 KB ஃபைல் இருக்குனாக்கா அதே ஃபைல் வந்து WEP ஃபார்மேட்ல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 to 30 KBக்குள்ள நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சைஸ் வந்து மாத்திக்கலாம். அப்போ இந்த ஸ்பீட் லோடிங் இஷ்யூவை வந்து நம்ம ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நிறைய பிளகின்ஸ் இருக்கு, WP ராக்கெட், லைட் ஸ்பீட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளகின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிளகின்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து CDN சொல்லுவாங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு. இன்னைக்கு வந்து யூடியூப் பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி இருந்தது. நம்மளோட சர்வர் வந்து இந்தியாவில இருக்கும். நம்ம US கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்கன்னாக்கா USல ஒரு சர்வர்ல வந்து இந்த டேட்டா எல்லாமே, கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகி அங்கிருந்து அந்த லோக்கலுக்கு வந்து டெலிவரி பண்ணும். இதுதான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஏரியால இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை சர்வ் பண்றது. நம்மளோட வெப்சைட்டோட காப்பி வந்து அந்த சர்வருக்கு போயிடும், அந்த கண்ட்ரில இருந்தே சர்வ் ஆகும். இன்னைக்கு யூடியூப்லாம் பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து CDN வந்து செட்டப் பண்ணிட்டு வராங்க. இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் வந்து யூடியூப்ல ஒரு சாங்கோ இல்ல ஒரு வீடியோவோ நான் பாக்குறேன்னா எனக்கு அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சர்வர்ல இருந்து எனக்கு வரும்.
சென்னையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கிற சர்வர்ல இருந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிடிஎன் வந்து கிளஸ்டரிங் பண்ணிட்டாங்க அவங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு வீடியோ வியூ பண்ணாலும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அந்த சைட் கிராஷ் ஆகுறதோ, வீடியோ வந்து பஃபரிங் ஆகுறதோ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சிடிஎன் டெக்னாலஜி வந்து கம்பல்சரி நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராண்ட். இந்த பிராண்ட்ன்றது என்ன ரெஃபர் பண்றேன்னா, இங்க நீங்க உங்க கம்பெனிக்கு வந்து வெப்சைட் போட்டுறீங்க, ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணிட்டு உங்க மெயில் ஐடி வந்து ஜிமெயில் இருக்கும். ஸோ இது 100% நீங்க அதை வந்து பண்ணக்கூடாது. உங்களோட ஓன் டொமைன்ல தான் உங்களோட பிராண்டே இருக்கணும். என்ன ரீசன்னா, நீங்க ஒரு கம்பெனி நேம் வச்சிருக்கீங்க. இப்ப வெல்கம் அட் ரீச்மி அட் welcome.comனு வச்சிருக்கீங்க. இதே இதை வந்துட்டு வேற யாரும் ரிப்ளிகேட் பண்ணணும்னா அந்த welcome.com டொமைன் இல்லாதனால பண்ண முடியாது. இதே வந்து ரீச்மின்ற இடத்துல லாஸ்ட் ஒரு டாட்டோ ஒரு அண்டர் ஸ்கோரை வச்சுட்டு அதே மெயில் ஐடி ஜிமெயிலோ யாகுலையும் என்னால கிரியேட் பண்ணிட முடியும். அப்ப நம்ம கம்பெனி நேமோ கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ற டூப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பிசினஸ் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஓன் டொமைன்ல தான் மெயில் ஐடி இருக்கணும். இது நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா ஜோகோல வந்து இனிஷியலா வந்து 5 மெயில் ஐடிஸ் வரைக்கும் ஃப்ரீயா தராங்க. ஒரு மெயில் ஐடிக்கு வந்து 5 GB வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து பே பண்ணி வாங்காட்டி நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் போய்க்கலாம். அதுலயே பெய்டு வெர்ஷனுமே வந்து நமக்கு லோவர் காஸ்ட்ல தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நான் சொல்லி இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த 5 பாயிண்ட் வந்து உங்க வெப்சைட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம அந்த 3 விஷயத்த வந்து கரெக்டா வந்து நேவிகேட் பண்ணி அவங்களுக்கு யூசருக்கு சொல்லுதா, உங்களோட வெப்சைட்ல வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பட்டன் இன்டகிரேட் பண்ணிருக்கீங்களா, உங்க மொபைல்ல ப்ராப்பரா லோட் ஆகுதா, உங்களோட வெப்சைட்டோட லோடிங் டைம் என்ன ஆகுது அப்படின்றத இந்த 4 விஷயத்த உங்களுக்கு டைம் இருந்து இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. மொபைல் வச்சிருந்தீங்கன்னா மொபைல்லயே பாருங்க, லேப்டாப் இருந்தா லேப்டாப்லயே பாருங்க. இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு செல்ஃப் டெஸ்டிங் மாதிரி தான். இதை நம்ம யாருக்கு சொல்லணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு. டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம வந்து வெப்சைட்ல ஆட் பண்ணணும், இல்லாட்டி நம்ம அது கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல கூட கொண்டு வந்துக்கலாம். இந்த 4 திங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட வெப்சைட் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட் டீம் இருந்ததுன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை வந்து அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸ் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வெப்சைட்ல நான் சொல்ல வந்த விஷயம் இது. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நான் ஒரு நிமிஷம் இந்த செக்லிஸ்ட் பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த செக்லிஸ்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த செக்லிஸ்ட்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். உங்களுக்கு ஆக்சுவலா வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த செக்லிஸ்ட்ல உங்களுக்கு வெப்சைட் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இதை நீங்க இன்டெகிரேட் பண்றது கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு, கூகுள் சர்ச் கன்சோல். கூகுள் சர்ச் கன்சோல்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உங்களோட வெப்சைட்டை வந்து கூகுள்ல ஏதோ ஒரு வேர்ட் சர்ச் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ உங்க கம்பெனி பேர் போட்டிருக்கலாம், ஏதோ ப்ராடக்ட் உங்க சர்வீஸ் போட்டு பண்ணிருக்கலாம். அப்ப என்ன சர்ச் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். கூகுள் அனலிட்டிக்ஸ் கோட் அப்படின்றது வந்து உங்க வெப்சைட்டுக்கு யார் வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க, எந்த டிவைஸ்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் யூசர்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்றது வந்து என்னன்னா, கூகுள் சர்ச்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப நம்மளோட வெப்சைட்டை வந்து கூகுள் வந்து விசிபிலிட்டி காமிச்சிச்சு, எத்தனை டைம் ஷோ பண்ணுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்க வாங்கிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுக்குறீங்க, அந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றப்போ உங்க வெப்சைட் வரல அப்படின்னாக்க இதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை அதோட விசிபிலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க வெப்சைட்டை மெயின்டைன் பண்ற மெத்தடை வச்சு தான் வந்து இந்த சர்ச் கன்சோல் ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு காமனா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் கவுண்ட் இதெல்லாமே நம்ம பாக்குறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூகுள் சர்ச் கன்சோல்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான சர்ச்சஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து பப்ளிக் வர்றாங்கன்ற டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட்டுக்கு அந்த இமேஜ் சைஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா வெப்பின்னு சொல்லிட்டு இதான் இந்த ஃபார்மட். டினி பிஎன்ஜின்னு பண்ணலாம். பட் வெப்பி வந்து ரொம்ப மோஸ்ட்லி ரெக்கமெண்டட். அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான சஜஷன்ஸ் இங்க ஃபுல்லாவே கொடுத்துருப்போம். இந்த சிடிஎன் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது கிளவுட் ஃபேர்ன்றவங்க வந்து ஃப்ரீயா தர்றாங்க. ஹோஸ்ட் இண்டிஜர் இந்த மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாவே அந்த ஹோஸ்டிங்கோடைய நமக்கு இன்க்ளூட் பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப மல்டிநேஷனலா நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம டெலிவரி பண்றப்ப பெய்டு வெர்ஷன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கிளவுட் ஃபேரே நமக்கு வந்து எனஃபா தான் இருக்கும். ஃப்ரீயாவே நம்ம அந்த இது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண இருக்கும். மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் எப்படி செக் பண்ணுன்றது உங்களுக்கு நார்மலாக தெரியும். நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு ஐஃபோன் இல்லைன்னா டேப்லெட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து வெப்சைட்டோட லேஅவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த இது எல்லாமே மாறிக்கணும். அதோட டெக்ஸ்டோட ரேஷியோ எல்லாமே அது ரிலேட்டடாக கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த ஒரு செக் பண்ணுங்க. எஸ்இஓ பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் டைட்டில் நம்ம சொல்லுவோம். உங்களோட வெப்சைட்டை வந்து மேலே யூஆர்எல் வர்றப்ப அந்த இடத்துல பேஜ் டைட்டில் இருக்கும். டெக்னிக்கலாக வந்து அந்த பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த இது கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்து ஆல்ட் டேக்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். இது என்ன பர்பஸ்னா, இப்போ கூகுளில் வந்து ஒரு இமேஜ் நம்ம சர்ச் பண்ணோம்னா, இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த மிஷினரியோட ஃபோட்டோ போடுறாங்கன்னா, அந்த மிஷின் எதுக்கானது, கோகனட் ட்ரைவிங் அந்த மாதிரிலாம் இருக்கும், கட்டிங் இந்த மாதிரி ஷீவிங்லாம் மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின் நேமை வந்து அந்த இமேஜுக்கு வந்து ஆல் டேக்ல ஆட் பண்ணிடணும். அப்ப கூகுள் சர்ச் வரப்ப இந்த இமேஜ் என்ன ஆகும்னா, இந்த வேர்டு ரிலேட்டடா இருக்கிறப்ப, அந்த கீவேர்ட் ரிலேட்டடா இருக்கிறப்ப இந்த இமேஜஸ் கொண்டு போய் காட்டும். அந்த இமேஜஸ் எங்க இருக்குன்னா நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு அது யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா ஒண்ணு அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இமேஜ் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கணும்னாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். நம்மளே சில இமேஜஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். இதுல ஃபைனலா என்ன ஆகுனா, அந்த இமேஜ் எந்த வெப்சைட்ல இருக்கோ அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது எல்லாமே வந்து பேசிக்கா நம்ம பண்றதா. இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயா பண்றதா. வெப்சைட் டெவலப் பண்றப்ப இது எல்லாமே பண்ணிடணும். இந்த கூகுள் சர்ச் கன்சோலும் எஸ்இஓ பேசிக்ல வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா 100% உங்களோட வெப்சைட்டை அதுல நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எஃப்ஏக்யூ பிளாக் போஸ்ட் முடிஞ்சா நீங்க எஃப்ஏக்யூ கண்டிப்பா போட்டுக்கோங்க. பிளாக் போஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் இல்ல மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம யூஐ வந்து இந்த வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கணும். அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் விசிபிலிட்டி கரெக்டா இருக்கணும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் விசிபிலிட்டினா நீங்க ஃபுட்டர்ல வந்துட்டு உங்களோட லொகேஷனோ இல்லைன்னா உங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பரோ கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பேஜ்லயுமே அது இருக்கும். ஸோ அவங்க எந்த பேஜ்ல இருந்தாலும் நீங்க நேவிகேட் பண்ணி ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்டேட் வந்து பிளேயிங் வீடியோலாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி வீடியோல நீங்க போடக்கூடாது. மியூசிக்கோட இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது. பேனர்ல வந்து சில ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவோம். அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ கார்பரேட் வீடியோலாம் வச்சிருந்தீங்கன்னா வெப்சைட்ல ஆட்டோ பிளே இருக்கக்கூடாது. அதெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கணும். அனலைசிஸ் மார்க்கெட்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 கேட்டகரியில நீங்க வெப்சைட்டை அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். சார் மியூட் ஃபார் ஆல் எம்எல் எனேபிள் பண்ணி விட்டுருங்க சார். சார் மியூட் ஃபார் ஆல் பண்ணி விட்டுருங்க சார். ஒரே நிமிஷம். பிடிஎஃப் கிடைக்குங்களா சார்? இந்த செக்லிஸ்ட் பிடிஎஃப் கிடைக்குங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப நம்ம வந்து வெப்சைட் மட்டும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் பார்க்க போறோம். இப்ப வெப்சைட் பார்த்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. நான் திரும்ப ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு நம்ம மூவ் ஆனிக்கலாம். நம்ம பிடிஎஃப் செக்லிஸ்ட் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஓகே சார். நம்ம நெக்ஸ்ட் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கிறப்ப ஆஃப்லைனில் ஒர்க் அவுட் பண்ணுறது. டிஜிட்டலாக நம்ம வந்து எங்கெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து நம்ம விசிபிலிட்டி கொடுக்கறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு டிஜிட்டலோட ரீச் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க ஆண்ட்ராய்டு டிவி, ஆப்பிள் டிவிலேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய கார்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவைஸ் வரைக்கும் நமக்கு வந்து டிஜிட்டலா நம்மளால ரீச் பண்ண முடியும். நம்ம ஒரு மூவியே வந்தாலும் நம்ம ஆண்ட்ராய்டு டிவில முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட் வந்திருக்கும். ஐபிஎல் நடந்தாலும் அதுல ஒரு ஆட் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஜிட்டலா வந்து எங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆயிட்டே வருது.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் நம்ம பார்த்தோம்னா வெப்சைட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல், கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலும் நம்ம ஒரு சேனல், சோசியல் மீடியா வந்து ஒரு சேனல், எஸ்இஓ ஒரு ஆப்ஷன், ஆட் கொண்டு வரலாம், வாட்ஸ்அப், இமெயில். ஸோ இந்த 7 சேனல்ஸ் வந்து கோர் சேனல்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இன் ஃபியூச்சரில் வந்துட்டு நமக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிவியில் வர ஆட்ஸ் இதெல்லாமே நம்மளுமே வந்து ரீச் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் டிவியில் ஹோம் பேஜில் கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த ஆஃபர் போகுது, அவன் இந்த ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லை இந்த ஃபெஸ்டிவல் ஆப்ஷன் வருதுன்னா அந்த டயத்தில் மட்டும் இங்கே டிஸ்பிளே வர்ற அளவுக்குலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் அதுவுமே வந்துடும். ஸோ இந்த சேனல்ஸ் இருக்கு. இந்த சேனல் வெப்சைட் இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். 24/7 ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் வெப்சைட்ன்றது. நெக்ஸ்ட் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுன்னு நம்ம சொல்லலாம் இதை. ஸோ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது அதை பத்தி ஐடியா இல்லைன்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகலாம். யாருக்காவது ஐடியா இல்லையா கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்றது? ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சூப்பர். ஸோ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்மளோட டோட்டலாக வந்து கஸ்டமர் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்பாங்க, ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மினி வெப்சைட் மாதிரி தான் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருக்கும். என்ன ரீசன்னா அதில் வந்து அவங்களால ரிவ்யூ போட முடியும், கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், நம்மளை பற்றின கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும், நம்மளை பற்றி நல்ல விஷயத்த சொல்ல முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கூட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ற ஒரு இடமாவே வந்து பப்ளிக்கா ஓப்பன் பிளேஸா ஒரு இன்ட்ராக்ட் பண்ற இடமா தான் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம்னா நம்ம நேம் கொடுத்துருப்போம், நம்ம லொகேஷன்ஸ் கொடுத்துருப்போம், நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸோட போட்டோகிராஃப்ஸ், நம்மளோட ஆஃபீஸோட போட்டோகிராஃப்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், ரிவ்யூஸ், இந்த மாதிரி மேஜரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ இது எல்லாமே காமனா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறது வந்து அதுல போஸ்ட், ஆஃபர்ஸ், ஈவெண்ட்ஸ், அப்புறம் புக்கிங்ஸ், இது எல்லாமே நம்ம ஏன் இன்டெகிரேட் பண்ணணும், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கெல்லாம் நமக்கு டிஸ்பிளே வரும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல இருக்கும். கூகுளில் நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னாக்கா சைட்ல வந்து நமக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகிரும். மொபைல்ல யாராவது சர்ச் பண்ணாங்கன்னாக்கா நியர் மீ அப்படின்ற ஒரு வேர்டு போறப்ப ஏடிஎம் நியர் மீ, ஹோட்டல்ஸ் நியர் மீ, ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீன் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் தான் வந்து கீ ரோல் வந்து உங்களுக்கு பிளே ஆகும். இப்ப இதுல ஒரு என்ன நமக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஒரு அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல மூலியமா வரக்கூடிய டிராபிக் வந்து நமக்கு ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து இதுக்கு பே பண்ண வேண்டியதுல ஒரு வெப்சைட்டே இருந்தாலும் இல்லாட்டியும் கூட நமக்கு இதுல வந்து நமக்கு வந்து ஃப்ரீ டிராபிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்டட் ஃபேக்டர்ஸ் வந்து இங்க எப்படி டிசைட் பண்றாங்கன்னாக்க ரிவ்யூஸ் வச்சு நம்மளே என்ன பண்றோம், புது ஊருக்கு புது ஏரியாவுக்கு நம்ம போனோம்னா ஒரு ஹோட்டல்ல நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிவ்யூ பார்ப்போம். அங்க இருக்கிற போட்டோகிராஃப்ஸ், ஆல்ரெடி ஒரு சாப்பிட்டவங்க போட்டிருக்க ரிவ்யூ, அது ரிலேட்டடா ஏதாவது போட்டோஸ் போட்டிருக்காங்களா அப்படின்றது இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது ரொம்ப வந்து கிரியேட்டா இருக்கும். அப்புறம் மொபைல் ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி மொபைல்ல யாரோ சர்ச் பண்ணாங்க நியர் மீன் சொல்லி சர்ச் பண்ணாங்கன்னாக்க ஈஸியா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கால் பண்றதுக்கு, விசிட் பண்றதுக்கு, டைரக்டா மெசேஜ் அனுப்புறதுக்கு நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து வாட்ஸ்அப்புமே வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த ப்ரொவிஷனும் இப்ப கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ டைரக்ட் கான்வர்சேஷனுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ நீங்க ஒரு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் பண்றீங்கன்னா உங்க நேம் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா கொடுத்துருவோம். பட் கேட்டகரின்னு சொல்லி ஒன்று இருக்கும் நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம சர்வீஸ்ல கொடுக்குறோம்ன்றதுக்கு கேட்டகரி நம்ம கொடுப்போம். நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டோர்னு கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து கிராசரி ஸ்டோரா இருக்கும், இல்லைன்னா ஒரு கிளாத் ஸ்டோரா இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம அந்த கேட்டகரி சூஸ் பண்றது நம்ம கரெக்டா பண்ணோம்னா தான் இங்க கூகுள் சர்ச்ல இருக்கக்கூடிய கீவேர்டை மேட்ச் பண்ணி நம்மளோட பிசினஸ் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல வந்து ரீச் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ நீங்க வந்து கேட்டகரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க வந்து கவனிச்சு நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க மெசேஜிங் ஆப்ஷன் வந்து இஃப் நெசசரி டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டு இப்ப லைவாவே வந்து ஒரு ப்ரொஃபைலே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க லொகேஷன் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். நமக்கு எப்படின்னா அதுல பின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு சில சமயம் நகர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல மோஸ்ட்லி வந்து நீங்க அட்ரஸை டைப் பண்ணி தான் உங்களோட லொகேஷனை மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம போட்டிருக்க அட்ரஸ்க்கு நம்ம ஆஃபீஸ் இருக்கிற லொகேஷனுக்கு கொஞ்சம் டிவியேஷன் இருந்ததுன்னா அதுல மேனுவலா பின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்க பின் பண்ணி கொண்டு போய் கொடுத்துக்கோங்க. அப்ப நம்ம சர்வீஸ் ஏரியா வந்து எக்ஸாக்டா வந்து காமிச்சுக்கணும் நமக்கு ஆக்சுவலா வந்துட்டு. அப்புறம் ப்ரொஃபைல் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்றது முதல் சொன்னதா வெப்சைட்டுக்கு சொன்ன அதே 3 பாயிண்ட் வந்து உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலோட டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா நீங்க
மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் வந்துட்டு அந்த கூகுள் வந்து ப்ராப்பரா வந்து எடுத்துக்கும். இப்போ ஒரு மொபைல் கம்பெனிக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ மொபைல். இப்போ ஸ்ரீ மொபைல் கேர் இஸ் அ மொபைல் சர்வீஸ் சென்டர் இன் கோயம்புத்தூர் offering fast, reliable phone repairs and accessories for all brands, serving customers since 2018. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்றீங்கன்றது வந்துருச்சு. இதுல வந்து மெயினா வந்து ஆல் பிராண்ட்ஸ்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சில சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஆத்தரைஸ்டா இருந்தாங்கன்னா அந்த பிராண்டுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க எங்க இருக்கிறாங்கன்றத கொண்டு வந்தாச்சு. கோயம்புத்தூர் அப்படின்றது என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபோன் ரிப்பேர் அண்ட் ஆக்சசரிஸ் ரெண்டுமே இருக்கு. இவங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்க, சின்ஸ் 2018 நம்ம போடுறப்ப என்னன்னா எவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க. ஸோ கூகுள் வந்து என்னன்னா அது ஒரு ஏஐ அல்கரிதம் தான் ஒர்க் ஆகும். அதோட அல்கரிதம்லாம் எப்படி ஒர்க் ஆகும், எல்லாமே டேட்டா தான். எதுவுமே வந்துட்டு ப்ரிடிக்ஷன் அந்த ஹியூமன் மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே டேட்டா தான். எல்லாம் டேட்டா செட் எடுக்கும், கம்பேர் பண்ணும், எல்லாம் பார்க்கும். ஓகே, இது வந்து 2018 இருந்து ஒரே இடத்துல இருக்கு, இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். நீங்க ப்ராப்பரா பண்ணி அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இப்ப வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் போட்டோஸ்னு சொல்லி கூகுள்ல ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒரு யூசர் வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ஃப்ரண்ட் போட்டோவோ இல்ல போர்டோ எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்க்காம அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப அதோட ஸ்டோர் ஃப்ரண்ட் போட்டோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம்னா சர்ச் பண்ணி புதுசா நமக்கு வர்றவங்க ஈஸியா நம்ம போர்டு, நம்ம பில்டிங் அப்பியரன்ஸோ லொகேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா உள்ள வந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சைட் வந்து ஷாப்பா இருந்தாலும் ஒர்க் ஏரியா நம்ம கொடுக்கலாம். ப்ராடக்ட்ஸோட போட்டோகிராஃப்ஸ் இருந்தா கொடுக்கலாம். டீம் போட்டோஸ் வந்து இருந்தா ஆப்ஷனலா கொடுக்கலாம். கூகுள் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெமினின்ற ஏஐ யூஸ் பண்றாங்க, எல்லாமே அன்டைவர்ட் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ரியல் போட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான், ஏஐ போட்டோஸ் கிடையாது. நம்மளோட கம்பெனியோட இருந்தாலும் சரி, டீமோட இருந்தாலும் சரி, அவங்க ரியல் போட்டோஸ் தான் கேட்கறாங்க. ஏன்னா அப்பதான் அது வந்து ரியலா ஒரு ஷாப் அங்க இருக்குன்றதை அவங்க வந்து என்ஷூர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து ஷோகேஸ் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணலைன்னா நம்ம இப்ப பாக்குறோம் அந்த இதுல நீங்க பண்ணிருங்க. அந்த இதுல வித் காஸ்டோட நம்ம பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ரீச் இருக்கும் நமக்கு. அது எல்லா பிசினஸ்க்கும் காஸ்ட் கொடுக்கறது செட் ஆகுமான்னு தெரியல. ஒரு சிலருக்கு செட் ஆகும், அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா வந்து போஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாம் ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல போஸ்ட் போடவே மாட்டோம். நம்ம அதை வந்து நம்ம ரெகுலரா போஸ்ட் போடணும். அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம சைட் விசிட் எல்லாம் போயிருந்தோம், இல்ல சைட்ல ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுத்து போட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம்னா அந்த போட்டோகிராஃப்ஸை கொடுக்கலாம். ஆனா போஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா போடணும். அதுவும் நம்ம இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ரெகுலரா ரிவ்யூஸ் வாங்கணும், ரெஸ்பான்ஸ் போடுறது, அது நம்ம எல்லாருமே பேசிக்காவே நம்ம பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதர் சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையும் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர் சேஞ்ச் டிராஃபிக் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு டிராஃபிக் வந்து உங்களுக்கு இன்டர்லிங்க் ஆகும் உங்களுக்கு. அது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம அடுத்து எல்லாத்தையுமே ஒரு குவிக் டெமோவை பார்க்கலாம். எங்கேயாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா நீங்க இன்டர் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம லாஸ்டா வந்து நம்ம ஃபுல்லா பார்த்துலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்கணும். நீங்க யாருன்னு தெரியணும், நீங்க யாருக்கான சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியணும், உங்களை ரீச் பண்றதுக்கு இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் டூ இருக்கணும். இப்போ இவங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்க ஃபவுண்டர் 2021ல இருந்து இருக்கிறாங்க. இவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து வாட்ஸ்அப் இங்க ஐக்கான் இருக்கு உங்களுக்கு. இந்த ஃப்ளோட்டிங் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கெட்ட கோட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஸ்க்ரால்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இவங்க வந்து எக்ஸாக்டா வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. ஆர்வமா காட்டும் இவங்க நம்ம ஒரு ஜிஎஃப்ஐ மெம்பர் தான் இவரு, இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆயிருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வெப்சைட்ஸுக்கான ஒரு சாம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட்டோட ஸ்பீடு பார்க்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ்னு சொல்லி வெப்சைட் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற பிடிஎஃப்ல இருக்கும். இதில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்க ஆக்சசிபிலிட்டி 97% இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அதே வெப்சைட்டை தான் நான் போட்டிருக்கேன். நான்
பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 96, எஸ்இஓ வந்து 97 இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் 69 இருக்கு. இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதே இது வந்து மொபைல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல்ல வந்துட்டு மோரலஸ் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம வந்து இதுல கம்பல்சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வெப்சைட் பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைட்டை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு நம்ம வரலாம். இது வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்ஸ். இப்ப இவங்க இதுல பாத்தீங்கன்னா, இப்ப எடிட் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா பிசினஸ் நேம் வச்சு இந்த கேட்டகரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் சொன்ன பாத்தீங்களா, மினிமம் வந்து ஒரு 5 கேட்டகரி உங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 5 கேட்டகரி நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த 5 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி வந்து அவங்க சர்ச் பண்றதுல நமக்கு ரீச் ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சேட்டுக்கு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. உங்க சேட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்க வெப்சைட் இன்டெகிரேட் பண்ணிக்கிறது. ஷார்ட் நேம் வந்து டிஃபால்ட்டா கூகுள் எடுத்துக்கோங்க. லொகேஷன்ஸ் இதுல தான் உங்களுக்கு இஷ்யூ வரப்ப மேனுவலா நீங்க எங்கேயும் மார்க் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் மார்க் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஏரியாஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்பெஷல் ஹவர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சசிபிலிட்டிஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்க, போஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஸ்கூல் வந்து சர்ச் பண்றப்ப இந்த ஸ்கூலுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 6 days பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து கூகுளுக்கு வந்து பெரிய ஒரு கண்டென்ட் இன்ஃபர்மேஷன். இது ஆக்சுவலா வந்துட்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்து அவங்களோட ஸ்கூலோட ஈவெண்ட்டை பத்தி ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கான போட்டோகிராஃப்ஸ் அவங்க இதுல பாத்தீங்கன்னா 10 போட்டோ வரைக்கும் ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே போட்டிருக்க போஸ்ட். அவங்களோட அட்மிஷன் போஸ்ட், புதுசா ஏதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க, டிராவல் பண்ணாங்கன்னா, இது வெளியே ஏதோ ஈவெண்ட் நடந்ததுன்னா இது. ஸோ இது நம்ம பிசினஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த போஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா போடணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம வந்து கம்பல்சரி நம்ம போடணும். இந்த போஸ்ட் நம்ம யாருமே பண்ண போறது அதிகமா யூஸ் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஈவெண்ட் நமக்கு எங்க ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எங்கேயாவது ஒருத்தர் ஸ்டால் போடுவீங்க, இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போவீங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணணும். அந்த ஈவெண்ட்டை பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் போட்டோகிராஃப்ஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்ல அந்த ஒர்க் ஷாப்ல எத்தனை நாள் ஒரு ட்ரேட் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இதுல வந்துட்டு நீங்க ஸ்டால் போட்டிருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் டேட்ல போட்டிருப்பீங்க, பீரியட்ல போட்டிருப்பீங்க. அந்த இதை வந்து நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கூகுள் என்ன பண்ணுன்னா, நீங்க எங்கெல்லாம் உங்களோட பிரசன்ஸ் இருக்கோ உங்களுக்கு தெரியும். கூகுள் ஹிஸ்டரின்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் பிரசன்ஸ், பிசினஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டேட்டாவா கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா. ஸோ இதுல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த ஈவெண்ட்ஸ்ன்றது நம்ம வந்து 100% நம்ம யூஸ் பண்ணணும். ஆஃபர்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நேம் போட்டுட்டு, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, ப்ராடக்டோட இமேஜ் போட்டுட்டு, ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்து ஷெட்யூல் போஸ்டா பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு டைம் இல்ல, சண்டே இருந்து நான் போடுறேன் அப்படின்னா சண்டே இருந்து நீங்க போட்டுக்கலாம். இந்த டேட் ஷெட்யூல் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூப்பன் கோட் மாதிரி நம்ம கொடுத்துட்டு, கூப்பன் கோட் போட்டாங்க அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன வெப்சைட் மாதிரியே இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலா வந்துட்டு. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப புக்கிங் சர்வீஸ் இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி புக்கிங் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஆட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட புக்கிங்கோட யூஆர்எல் இங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா, இந்த ஹோட்டல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல சர்ச் பண்ணுறப்ப அங்கேயே புக்கிங் ஆப்ஷன் வரும். அங்கே கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். இது எல்லாமே வந்து கூகுள் என்ன பண்ணணும், நீங்களே ரெடி டு புக், ரெடி டு சர்வ் அப்படின்றத கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான தகுந்த மாதிரி அந்த சர்ச் பண்ணவங்களுக்கு அந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணி இந்த புக்கிங் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொண்டு போய் நமக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். இது எங்களோட சர்வீசஸ். நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஸ்கூல்னால அதில் சர்வீசஸ் இருக்காது. இப்போ எங்களோட சர்வீசஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிருப்போம். பிராண்டிங், டிஜிட்டல் ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டு பிசினஸ், B2B, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், இமெயில், இந்த மாதிரி உங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீசஸ் ஆட் பண்றப்ப நீங்க இந்த கேட்டகரிஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு உங்களோட சர்வீசஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் சர்வீசஸ் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இங்க காமிக்கிற ஆப் டிசைன் டெவலப்மெண்ட்ன்றது நாங்க கிரியேட் பண்ண ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு நம்மளோட சர்வீசஸ் வந்து உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஒரு சர்வீஸ் எடிட் பண்ணி காட்டுறேன் நான். இதுக்கு வந்து நோ பிரைஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஏன்னா நாங்க வந்து இது நம்ம பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன்ல நம்ம பண்றோம். நோ பிரைஸ் கொடுத்துட்டு அந்த சர்வீஸோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். இது 300 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ்.
இப்போ இந்த இதுக்கு நாங்கள் வந்து என்னன்னா சர்வீசஸ் தான் எங்களுக்கு சூட்டபிள் ஆகும், ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து கூகுளில் ரீச் பண்ணணும் அப்படின்றனால ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்துலையும் நாங்கள் கொடுக்குற சர்வீஸே வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு நம்ம இ-காமர்ஸ் சைட் பண்ணுறோம், எஸ்இஓ பண்ணுறோம் அப்படின்றது ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அழகாக வந்து உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டு காஸ்டிங் போட்டு இதில் ஆஃபர் ப்ரைஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 5,000 அப்படின்னு நம்ம போடுறோம், 50,000 போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 45,000 போட்டீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகுனாக்கா அந்த பிரைஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி நான் உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுறேன், பப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ 45,000 தான் பிரைஸ், 50,000 பதிலாக 45,000 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது ரிவ்யூவில் இருக்கு, பெண்டிங் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட சர்வீசஸை கொண்டு வந்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி வெப்சைட் மாதிரியே இது வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் இங்க வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றோம். நம்ம கூகுள்ல வந்து சம்டைம்ஸ் சர்ச் பண்றப்ப இப்போ நான் உங்களுக்கு சிசிடிவி கேமரா பிரைஸ் நான் போடுறேன். இங்க மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் போட்டு அமேசான் இதெல்லாமே வருது. இது வந்து ஸ்பான்சர்ட். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வரும், 100,000 ஒரு ப்ராடக்ட்ஸ் வரும். ஆனா இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அமேசான் சைட்டுக்கு உடனே போகாது. இது கிளிக் பண்ண உடனே சைடுல வந்து உங்களுக்கு ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகி இதுல யாரெல்லாம் வேற யார் காம்படிட்டர்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட பிரைஸுமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். இப்ப இங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் நேம் வரணும்னா நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல போட்டுட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஃப்ரீயா இருக்கிறனால நம்ம இது எதுவுமே வேல்யூ பண்ணாம இருக்கும். இப்ப அமேசான் போர்ட்டலே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அந்த கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ரேட்டிங்லாம் உங்களோட ட்ரெண்டிங்ல கரெக்டான இதுலயே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இங்க மோர் ஷாப்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இந்த இந்த ப்ராடக்ட் போட்டு மெர்ச்சன்ட் சென்டர்ல போட்டு காம்ப்ளீட் பண்ற எல்லாத்தோடதுமே வரும். ஆனா இதுல பிளிப்கார்ட் வரல. ஏன் வரலன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பிளிப்கார்ட் இதுல ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால வந்திருக்காது உங்களுக்கு. வேற ஏதாவது ப்ராடக்ட் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இப்ப இது பாருங்க, இது இன்னொரு கம்பெனி. ஸோ இது எல்லாமே கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க ப்ராப்பரா இதுல பாருங்க, பிளிப்கார்ட் வந்திருக்காங்க, இசிடின்னு ஒரு கம்பெனி வெப்சைட் வந்திருக்கு, ட்ரேடு வந்திருக்கு. இந்த பாருங்க நிறைய நிறைய ஜியோ மார்ட்டோட ஆன்லைன் சைட்ஸ் எல்லாமே வந்திருக்கு உங்களுக்கு. இதுல இன்னும் போகுது, மோர் ஷாப் லிஸ்ட் அவுட் ஆகிட்டே போகுது. அப்ப என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 1,400 காம்படிஷன் ஹெவியா இருக்குன்னா நிறைய பேர் இதுல வந்து ஏன்னா மினிமம் வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட் ஆன்லைன்ல ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, அதிகமான வேல்யூ இருக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதனால அந்த இதுக்கு வந்து நிறைய காம்படிஷன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் செட்டப் பண்ணிட்டு நீங்க உங்களோட வெப்சைட்ல இ-காமர்ஸ் சைட்டா இருந்தாலும் அந்த இ-காமர்ஸ் சைட்ல இருக்கிற ப்ராடக்ட்டையுமே நீங்க கொண்டு வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்ல லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து நீங்க வந்து செட்டப் பண்றது வந்து. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைல் ப்ராப்பரா செட்டப் பண்ணிருக்கணும், ரிவ்யூ நம்ம ரெகுலரா வாங்கணும். ரிவ்யூ வாங்குறது எல்லாருமே இன்னைக்கு வந்து காமன், எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டோஸ் பண்ணணும், போஸ்ட் நம்ம கண்டிப்பா ரெகுலரா போடணும். போஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஆட் போஸ்ட்ல போனீங்கன்னா இங்க ஆஃபர் ஈவெண்ட் போஸ்ட் மூணுமே இருக்கும். நீங்க இதுல வந்து போஸ்ட் மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க ரீசெண்டா போஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு போஸ்ட். கம்பெனிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட போஸ்ட் 4 days பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. இப்போ மெட்டால வந்து புதுசாக ஆண்ட்ராய்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அது ஆடில் வந்து அப்படின்றது ஒரு ரைட்டப் வந்து ஆர்டிகல் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ பிளிங்கிட்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவ்வளோ டெக்னாலஜிஸ் அவ்வளோ கண்டென்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணல. அவங்க அந்த இதில் வந்து ரிவ்யூக்குள்ள வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஹியூமனோட மசில் மெமரியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து போய் எடுத்துட்டு வர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்க வந்து ஹியூமனை யூஸ் பண்ணணும், எங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணணுன்றதை ஹைட் பண்ணி ஒரு ஷார்ட் டயத்துக்குள்ளார அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து பக்காவா டெலிவரி பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஜொமேட்டோவோட அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் டேட்டாவை தான் யூஸ் பண்ணாங்க, கூகுளோட யூஸ் பண்றதுல. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு கிளஸ்டருக்குள்ள மட்டுமே நீங்க மழை பெஞ்சுன்னு இப்போ நமக்கே தெரியும், ஒரு ஊர்ல இருந்தோம்னா ஒரு ஏரியால மழை பெய்யும், ஒரு ஏரியா மழை பெய்யாது, ஆனா ஒரே இதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல மழை பெய்யறப்போ என்ன ப்ராடக்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். சர்வீஸ் சார்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட்லிங் சார்ஜ்னு சொல்லி போட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனை கூட இந்த டெக்னாலஜியை வச்சு அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வச்சு அந்த பிசினஸ்க்குள்ள வந்து கொண்டு வராங்க, அந்த மாடர்ன் இதுக்குள்ள அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கான செக்லிஸ்ட்டும் நான் வச்சிருக்கேன், அந்த செக்லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கும் நான் செக்லிஸ்ட்
ஃபுல்லாக நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாமே பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும், பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் 750 இருக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கக்கூடியதை ஷார்ட் பண்ணி 750 கேரக்டர் போட்டுரும். ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணியிருக்கணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ ரேட்டிங் நீங்கள் ரெகுலராக வாங்கிருங்க. கூகுள் போஸ்ட் வந்து மாசத்துக்கு ஒன்னாவது போட்டுட்டுருங்க. வாரத்துக்கு ஒரு டைம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. Q&A வந்து கஸ்டமர் கேட்குற எல்லா கொஸ்டினும் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுங்க. அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எப்படி நம்ம இந்த மானிட்டர் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நான் ப்ரொஃபைல் மெயின்டெனன்ஸ் ரெகுலராக நீங்க பண்ணுங்க. இது வந்து எப்படி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ வாங்குறப்ப என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். சோசியல் மீடியா லிங்க்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணணும். வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணுறப்ப அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த மாதிரி ஒரு URL போட்டு பண்ணீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து உங்கள் நம்பரை போட்டுக்கோங்க. பண்ணி இதை காப்பி பண்ணி அங்கே வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் இன்சைட்ஸ் காமிக்கிறேன் நான். இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஜனவரி மந்த்து பிப்ரவரி எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பேர் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்கூலுக்கு 109 கால்ஸ் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல மேலே கால்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை டச் பண்ணி கால் பண்ணுவாங்க. புக்கிங்ஸ் அவங்க கொடுக்கல. டைரக்ஷன்ஸ் 903 பேர் வந்து உங்க அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு லொகேஷன் போட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வெப்சைட் 250 பேர் வந்து அந்த கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்து வெப்சைட். நம்ம வெப்சைட்டை எத்தனை பேருக்கு நம்ம மார்க்கெட் பண்ணிருப்போம், மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம், வாட்ஸ்அப் பண்ணிருப்போம், அதுல போயிருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா இதுல பாருங்க 250 பேர் வந்து வெப்சைட், அந்த ஸ்கூலோட வெப்சைட்டை வந்து டைரக்டா வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இன்சைட்ஸை வச்சும் நீங்க வந்து இதை ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வந்துக்கலாம். இது ஆடு, மற்ற ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாமே நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம குயிக்கா இன்னொரு டைம் ரிவ்யூ பண்ணிடலாம். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல வந்துட்டு ப்ராப்பரான லொகேஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். இந்த சிட்டி இருக்கணும், கால் டு ஆக்ஷன் இருக்கணும், டைரக்ஷன், வெப்சைட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிடணும். இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 இருக்கவங்களுக்கு வந்து 700% கிளிக்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண திரும்ப குயிக்கா ஒன்று பண்ணிடலாம். ஸோ உங்க ஷோரூமோ ஷாப்போ ஆஃபீஸோட ப்ராப்பரான ஃப்ரண்டேஜ் ஃபோட்டோஸ் நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. ரிவ்யூஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அதான் ட்ரஸ்டட் சிக்னல்ஸாக அவங்களுக்கு ரீச் ஆகும். நேவிகேஷன் லொகேஷன் பாயிண்ட் பண்ண சொன்னேன். நீங்கள் அட்ரஸ் போகிறப்ப பாயிண்ட் லொகேஷன் மாறி இருந்ததுன்னா மேனுவல் பாயிண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி அதில் நீங்கள் வந்து நேவிகேஷன் கரெக்டாக மேப் பண்ணுங்க. கால், வெப்சைட் விசிட் இல்லைன்னா வாட்ஸ்அப்பை வந்து ப்ராப்பராக கொண்டாங்க. இது வந்து கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு கூப்பிட்டு நினைக்கிறாங்க, இல்லை வாட்ஸ்அப் இருந்துச்சுனாக்க மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டக்குன்னு பண்ணிடுவாங்க. சோசியல் ஃபீட்ஸ்க்கு வந்து சோசியல் மீடியாவோட எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கோங்க. சோசியல் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் இந்த லிங்கை நீங்கள் கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் கொடுக்குறப்ப என்னென்னலாம் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அட்ரஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், டெஃபரன்ஷியல் இருக்கணும், ஜிப் கோட் இருக்கணும். இதெல்லாமே கிளியராக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அந்த கேட்டகரிஸ் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பிரைமரி கேட்டகரி உங்களோட ஃபீல்ட் ரிலேட்டடாக கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 சப் கேட்டகரிஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, முந்தியெல்லாம் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டோ, வெரிஃபிகேஷனோ, ஓடிபி இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. நீங்க அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவோம், ஒரு வீடியோ ரெக்கார்டிங் காட்ட சொல்லுவோம். அவங்க கூகுளே வந்து அங்கேருந்து உங்களோட ஷாப்ல வீடியோல நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபைடு ப்ரொஃபைல் தான் வந்து பிளாக் ஆகிறது, பிளாக்கிங் ஆகிறதுக்கோ க்ளோஸ் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதனால நீங்க உங்களோட பிசினஸ் வந்து வெரிஃபைடா இருக்கான்றதை நீங்க பாத்துக்கோங்க. வெரிஃபைடுன்றப்ப ப்ளூ கலர் டிக்ல இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ வந்து பிசினஸ் நேம் கொடுத்துக்கோங்க, சைட்டேஷன் ப்ராப்பரா பில்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன், வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைட் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துக்கோங்க. ஜங்கிங் மாதிரி கொடுக்காதீங்க. இந்த கம்பெனி பேர் இந்த மாதிரிலாம் வேரியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா வந்து எடுத்துக்காது. NAPனாக்க நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதுதான் NAPன்னு சொல்லுவாங்க, நேப்னு சொல்லுவாங்க. இதை ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டோகிராஃப்ஸ் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். டீம் வந்து நல்ல ஒரு ஆக்டிவான இது கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துக்கோங்க, இன்டீரியர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அல்கரிதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணியும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் கூகுளோட அல்கரிதம் வந்து ஆடியன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட சர்ச்சில் வந்து கொண்டு வந்து கரெக்டாக காட்டும், ஹியூமனுக்கு வந்து கரெக்டாக காட்டும். ஸோ வந்து ப்ராடக்ட் ப்ராப்பர் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க, சர்வீஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ நான் உங்களுக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, யாராவது இப்போ நான் ஒரு 4 இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன், அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து சாட் ஜிபிடியில் நீங்களே ரைட் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக வந்து கூகுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாராவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ரைட் பண்ணிடுவேன். பிசினஸ் நேம் யாராவது உங்களோடது கொடுத்தீங்கன்னா போட்டுடலாம். யாராவது ஒருத்தர் ரெடியா? Hello, Prabhakar sir. சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். Giri from Kanji Aquapure RO Systems, sir. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். Kanji Aquapure RO Systems. ஒரு நிமிஷம் சார். ராம், ஒரு நிமிஷம், எனக்கு ஹேக் ஆகுது சார். நீங்க சொல்லுங்க சார். ராம், Sir, கம்பெனி நேம் சொல்லுங்க சார். பிசினஸ் நேம் Kanji Aquapure RO Systems. காஞ்சி ஆர்ஓ சிஸ்டம்ஸ். உங்க கேட்டகரி வந்து வாட்டர் பியூரிஃபையர்ல வரும், கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். வாட்டர் பியூரிஃபை சிஸ்டம்ஸ். வாட்டர் பியூரிஃபையர் ஃபார் ஹோம்ஸ் தானங்க சார்? Yes, sir. வாட்டர் பியூரிஃபையர்ஸ் ஃபார் ஹோம்ஸ் தானே சார்? ஆமாம் சார். டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் மூணுமே வரும் சார். ஓகே, டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரீஸ். சார் இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். பிசினஸ் இயர்ஸ் எப்போ இருந்துங்க சார்? எப்போ ஸ்டார்ட் பண்ணதுங்க சார்? 2009 சார். இயர்ஸ் இன் பிசினஸ் 16 வருஷம் சார். 16 இயர்ஸ் சார். நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் சார்? 4,000 plus Apple Grade 2,000. No, sir. Number of clients and customers, sir? 4,000. 2,800 plus, sir. ஏதாவது கீ அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு சார்? அவார்ட், ரிவார்ட் அந்த மாதிரி ஏதாவது? Awards and rewards. BNI. ஓகே சார். ஓகே, இது எம்டியா விட்டுறலாங்க சார். இப்போ கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ், அப்புறம் டெஸ்டிமோனியல் தான் சார். டெஸ்டிமோனியல் சார். ஓகே, கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து ஒருத்தங்களை கனெக்ட் பண்றேன் சார். அவங்க தான் எல்லாம்
சார் பிஎன்ஏல நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் வாங்கியிருக்கோம் சார். டெஸ்ட் ஓகே எங்க மேடம். இது வந்து ப்ராடக்டோட இது இது எல்லாமே. இந்த அவார்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பப்ளிக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி இருந்து கேட்குறேன் மேடம். பிஎஸ்சி சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி பப்ளிக் தானே ஆமாம் கஸ்டமர். மேம். 2000 ப்ளஸ் Clients double. சார் ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம் சார், அது சொல்லுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் கூகுள் ரேட்டிங் நம்ம போட்டுக்கலாம். ஐஎஸ்ஓ என்னது சார்? 9001 சார்? ஆமா சார், 9001. இது இந்த மெஷரபிள்ன்றது என்னன்னாங்க சார், இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து இப்போ வேற சர்வீஸ் எங்கள் இண்டஸ்ட்ரியிலலாம் சொல்லுவோம், அவங்க வந்து 200 இப்போ விசிட்டர் வந்து 500 விசிட்டர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டெம்ப்ளேட்டும் நான் உங்களுக்கு தரேன். நான் இதை எடுத்துட்டு கீழே வந்து ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். யூஸ் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட், ரைட்டர் 700 to 750 கேரக்டர்ஸ், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன், front load to the strongest benefits and key services, keep the tone direct, human, credibility. இதை எடுத்து நீங்க அப்படியே ChatGPT போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இது வந்துச்சு சார். இதுல எல்லாம் நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களோட ரைட்டப் வந்துடும். இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல உங்களோட கீ சக்சஸ், கீ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க கவர் ஆயிருக்கும். இது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கூகுள் அல்கரத்துக்கு இந்த மெசேஜ் வந்து ப்ராப்பரா இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா போகும். இதுல எந்தெந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுமோ அதுக்கு மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் எடுத்து போட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்துடும் சார். இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம கம்பெனி ப்ரொஃபைல ஷார்ட் பண்ணி நம்ம போடாம நம்மளோட பிளஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து நம்ம போடுறப்ப இது ரிலேட்டடா இங்க பாத்தீங்கன்னா வி சப்ளை அண்ட் மெயின்டைன் அவர் சிஸ்டம் ஃபார் ஹோம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹோட்டல்ஸ் டெய்லர் டு வாட்டர் குவாலிட்டி அண்ட் யூசேஜஸ் ஐஎஸ் 9000 சர்டிஃபிகேட். இந்த இதை எல்லாமே ப்ராப்பரா ஆர்டர் பண்ணி ரீரைட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ வந்து கூகுள் ரிவ்யூஸ் வந்து 4.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஃப்ரம் இன்ஸ்டலேஷன் டு பீரியாடிக் சர்வீஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் வி என்ஷூர் சேஃப், கன்சிஸ்டன்சி அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் பியூரிஃபைடு வாட்டர் ஃபார் எவ்ரி ரெக்யர்மெண்ட்னு போட்டிருக்கோம். இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ரீரைட் பண்ணி கொடுத்துருங்க சார் உங்களுக்கு. ஸோ இதோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். நான் ஃபைன் சார். செஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காக போன மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் வேகம் எடுத்த மாதிரி. பிரபாகர் சார், இது வந்து இது பண்றது வந்து ஒரு ஆத்தென்டிக்கா நம்ம எடுத்துக்கோமா சார்? இது நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அதை ரைட் பண்ணி கொடுக்கணும் சார். இல்ல இது நம்ம ஆத்தென்டிக்கா எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம கொடுத்ததானுங்க சார். இது வேற ஏதோ மால் பிராக்டிஸ் பண்ணி எடுக்க முடியாதுல்ல? அப்படிலாம் வராதுங்க சார். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ரீரைட் பண்ணி கொடுக்குங்க சார் உங்களுக்கு. சப்போஸ் நாம தப்பா கொடுத்தாலும் அது வந்து செக் பண்ணுமான்னு கேக்குறோம். பண்ணாதுங்க சார். நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதை வச்சு தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, சார் குட் ஆஃப்டர்நூன். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கு இல்லைங்களா? சர்வீஸ்ல வந்து இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட் மேனுஃபேக்சர், நான் சர்வீஸ்ங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா லொகேஷன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதர் ஸ்டேட் 17 ஸ்டேட் அதுல ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது போடலாங்களா இல்ல ஹோல்சேலரு அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸை போடலாங்களா? ஓகே சார். 2 சர்வீஸ் இருக்குங்க சார். நீங்க போட்டிருக்கிறது கரெக்ட். லொகேஷன் சர்வீஸ்ல நீங்க போட்டிருக்கிறது அந்த லொகேஷன்ஸ்க்கு, அதாவது நீங்க எங்கெல்லாம் வந்து உங்களோட பிசினஸ் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்ற இடத்துல நீங்க ஸ்டேட்ஸ் போட்டிருக்கீங்க. அது வந்து 100% கரெக்ட். நான் காமிச்ச சர்வீஸ்ல வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், அதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு சர்வீஸ் தாங்க சார் காட்டுது. நீங்க லொகேஷன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குங்க சார், அதுவும் உங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க இந்த பிசினஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற இடத்துல ஒரு சர்வீஸ் இருக்கும். நான் சொன்ன சர்வீஸ் காமிச்ச சர்வீஸ் தனியாவே டைரக்டாவே வந்து அந்த போஸ்ட் ஈவெண்ட் சர்வீஸ்னு 3 இருக்கும் உங்களுக்கு. அதுல வரும் உங்களுக்கு தனியா. நீங்க போட்ட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். லொகேஷனுக்கு கீழே இருந்ததுங்க. அது அந்த சர்வீஸ் நீங்க பண்ணிருக்கிறது கரெக்ட். ஏன்னா நீங்க எந்தெந்த ஏரியாக்குள்ள நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிருக்கீங்க. அது வந்து 100% கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஸோ நீங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல இன்னைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கேட்டகரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, 10 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக போட்டீங்க அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டை ஒரு 2 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜிஎஃப்ஐ டீமுக்கும் ஜிஎஃப்ஐ எட்டேபிளுக்கும் எல்லாருக்கும், எங்களோட ட்ரைனர் டீமில் இருக்கக்கூடிய என்னோட கோர் ட்ரைனர்ஸ் என்ற எல்லாத்துக்கும் எனக்கு கைட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேன் ஐ சே தேங்க். சார் ஈவன் மெயினா வந்து வெப்சைட் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே கொடுத்தீங்க. ஈவன் கூகுள் மை பிசினஸ் இன்னைக்கு வந்து இட்ஸ் மேஜர் ரோல் வந்து கம்பெனி எப்படி அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் பண்றாங்க, அந்த ரிவ்யூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதை வச்சுட்டு ஐ எம் கெட்டிங் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஸோ அதை பத்தியும் இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இப்போ இது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ நீங்க வந்து சார்கிட்ட கேட்கலாம். நீங்க அது ஏதாவது பர்சனலா இருந்தா கூட ஒரு சார் உங்க நம்பர் இதுல சாட்ல போட்டுருங்க சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்க பர்சனலா வந்து தே கேன் கான்டாக்ட் யூ. ஓகே ஓகே. இல்ல ஈவன் அந்த செக்லிஸ்ட் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் சார். நம்ம அந்த ஓகே 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 ஓகே. சார் இப்போ இது லாஸ்ட்ல வந்து கண்டென்ட் வந்து நீங்க சொன்னீங்க சார். இப்போ அது வந்து நீங்க இப்போ கண்டென்ட் கூகுள் மை பிசினஸ் கண்டென்ட் கிரியேஷன் சொன்னீங்க. இதே சேம் கண்டென்ட் வந்து நம்ம ChatGPT கிரியேட் பண்ணா கரெக்டா இருக்கு, இன்க்ளூடிங் கீவேர்ட்ஸோட நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சார் நம்ம உங்களுக்கு? ஆமா சார். இப்ப நம்ம அந்த இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து சர்வீசஸ் கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அந்த 8 கொஸ்டின்ல கவர் ஆயிரும் சார். அப்ப ஏன்னா நம்ம கேரக்டர் லிமிட் இருக்கனால 700 to 750 நம்ம பண்ணணுன்றப்ப இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா கூகுளுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகும் சார் டிஸ்கிரிப்ஷன்ல. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறது இன்னைக்கு மேஜர் ரோல் சார். இன்னைக்கு ஒரு சார் இன்னைக்கு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் பிளேயிங் மேஜர் ரோல். இன்னைக்கு அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இப்போ நம்ம அந்த மெட்டா கீவேர்ட்ஸ் மெட்டா டேக்ஸோட எல்லாம் கிரியேட் பண்ணா அது கரெக்டா ஆப்டா இருக்குமா, இல்ல அது நம்ம மறுபடியும் அந்த பழைய மெத்தட்ல தான் நம்ம மறுபடியும் எழுதுமா சார் நம்ம அதுக்குள்ள? இல்ல இருக்கும் சார். நீங்க அது என்னன்னா நம்ம ப்ராம்ப்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் கொடுத்திருக்க ப்ராம்ப்ட்ல வந்து ஒரு வேர்டு வந்து அதுல நான் போட்டிருப்பேன். நான் ஆக்சுவலா கீப் த டோன் டைரக்ட் ஹியூமன் அண்ட் கிரெடிட்டபிலிட்டின்னு போட்டிருப்பேன். நான் ஆக்சுவலா அவாய்டு ஹைப் கிளின்ச்சஸ் நான் போட்டிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி நீங்க ChatGPTல போய் நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹைப்பா தான் கொடுக்கும். நான் நல்லவனான்னு கேட்டேன், உன்னை மாதிரி சூப்பரான ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படிலாம் இல்லைன்னு ஆமா நீ அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். சோ அது எப்படின்னா அது ஏஐயோட இதே வந்து நம்மள உடனே ஹைப்ல கூட்டு போய் உட்கார வச்சிடும் நம்மள. சோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து டைரக்டா ஹியூமனோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் கண்டென்ட். அப்புறம் கிளின்ச்சஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ப்ராம்ப்டிங் பண்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணும், பண்ணி நம்ம அது கூட பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ChatGPT-ஆ இருந்தாலும் சரி, ஜெமினி, கிளாட் எதா இருந்தாலும் சரி, எல்லா ஏஐட்டையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதை ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 இது வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப நம்ம பேசி ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி அது கூட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணணும். இன்டராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது நல்லா
நமக்கு வந்து ப்ராப்பரா பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும் நமக்கு. பட் ப்ராம்ப்டிங் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்லைன்னா ஒரு சார் இடையில ஒருத்தர் கேட்டார்ல, அது தப்பா சொன்னா அது கண்டுபிடிச்சு சொல்லுமா, கண்டுபிடிக்காது. நம்ம என்ன சொன்னாலும் அது சரின்னு சொல்லிடும். ஆனா அது கொஞ்சம் ப்ராம்ப்டிங் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இனிமேல் ரியல் ஃப்ரெண்டு கூட தேவையில்லை, இனிமேல் ஜெமினியும் சாட் ஜிபிடி ஃப்ரெண்டா வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஆமா சார், அது அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தோணும் சார். ஆனா நமக்கு ரியல் ஃப்ரெண்டு தான் எப்பவுமே உதவியா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா சார் எனி நெட் இல்லைன்னா அப்புறம் அந்த அதர் ஃப்ரெண்டு क्वेश्चंस போயிடுவார். யாராவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க சார். இப்போ வெப்சைட் இல்லாதவங்க வெப்சைட் கிரியேஷனை பத்தி நீங்க கேட்கலாம். கேட்கலாம். வெப்சைட் இருக்கிறவங்க அதனோட அனாலிட்டிக்கல் எப்படி பண்ணலாம் கூட கேட்கலாம். உங்க டவுட்ஸை நீங்க சார் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரபாகர் சார் வாழ்த்துக்கள். ரொம்ப காலையில நாங்க நிறைய கேட்டோம். இருந்தாலும் அந்த மதிய வேலையை கேட்கும்போது இன்னும் சார் ஒரு செல்வராஜ் இன்ட்ராக்ஷனா நீங்களா? இருந்தது. இன்னும் தேங்க்யூ கொஞ்சம் சார், உங்களை தேங்க்யூ வந்து சார். ஒரு 70mm ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு அழகு இருந்தது. ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது கூட ஒரு ஜாம்பவான் சிவகுமார் சார் இருக்கும்போது இன்னும் அது இன்னும் மெருகல் கூட அதிகமா இருக்குது. பயங்கரமா இருக்கு சார். அவர் மாதிரி சார் அவரை சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அவரை அவரை இன்ட்ரோ பண்ண சொன்னா அவருக்கு ஃபீல்டே சொல்லிட்டாரு. ஆமா ஹலோ சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். பாண்டியராஜன் சார். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய குரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சில குரோம் பாண்டியராஜன் ஒரு எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் நிமிஷம் பண்ணா இருப்பா, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பாண்டியராஜன் சார், பாண்டியராஜன் வந்து மதுரைக்காரு. இப்போ வந்து ஒரு பெங்களூர்ல இருக்காரு. ஓகே சார். எங்களுடைய 5am கிளப் மெம்பர் அவரும் ஒரு டிஜிட்டல் புலி தான் அவரு. ஓ சூப்பர். அதனால கொஞ்சம் கொஸ்டின் நல்லா கேட்பாரு. கேளுப்பா இப்ப. ஓகே ஓகே. இல்ல சார், இப்போ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் குரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் ஏதாவது கிடைக்குமா சார்? ஏன்னா சில குரோம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்படிட்டர்ஸோட கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா we have to use some குரோம் எக்ஸ்டென்ஷன். அது யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த கீவேர்டையுமே அதுமே காமிக்கும், எந்த காம்படிட்டர் என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கும். அப்படி இருந்தா தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஆமா சார். நான் என்ன கேட்குறேன்னா, குரோம் எக்ஸ்டென்ஷன் இந்த கூகுள் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வேற என்னென்ன குரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், விச் இஸ் ஃப்ரீ ஆல்சோ, அது உங்க சைடுல இருந்து சொன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். நீங்க கீவேர்ட் நீங்க வந்து என்னன்னா ஒரு எஸ்இஓ பர்சன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கேக்குறீங்க. ஒரு எஸ்இஓ பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கேக்குறீங்க. எனக்கு வந்து காம்படிட்டர் கீவேர்ட்ல நான் அனலைஸ் பண்ணி நான் டேட்டா எடுக்கணும்னு கேக்குறீங்க. அது வந்து ஃப்ரீல வந்து அந்த அளவுக்கு உங்களால ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியாது. செம்ரெஸ் வந்து நல்லா இருக்கும். ஹெச்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்ல நல்லா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகே. நீங்க என்ன டேட்டா அனாலிசிஸ்ல இருக்கீங்களா சார் பாண்டியராஜன் சார்? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கம்பெனிஸ்க்குலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ கோர் எதுல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்இஓவா சோஷியல் மீடியாவா சார்? நான் சோஷியல் மீடியா, மோஸ்ட்லி சோஷியல் போஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி, அதுதான் மெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மெட்டா ரிலேட்டட் மெட்டா அந்த மாதிரி. எஸ் ஆமா மெட்டா. தேங்க்யூ. சார் எனிபடி? ஓகே சார் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? எனி சார் அதர் டவுட் ப்ளீஸ். பிரபாகரன் சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். இவ்வளோ கண்டென்ட், இவ்வளோ நீட்டான எக்ஸ்பிளனேஷனு, அந்த இது ப்ரெசன்டேஷன்ஸ் இவ்வளோ வச்சுக்கிட்டு ஏன் சார் இவ்வளோ நாள் சைலண்டா இருந்தீங்க? சார் ஏன் சார் அப்படி இல்லை சார். கிரேட் சார், சூப்பர் சார், நல்லா இருந்துச்சுங்க, செஷன் சூப்பரா இருந்துச்சுங்க. நிறைய நிறைய ஸோ மச் சார். ஓகே சார், தேங்க்யூ ஆல். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, ஈவன் வெப்சைட் கிரியேஷன் ஆகட்டும், இல்லை வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை எஸ்இஓ ரிலேட்டட் ஆர் கூகுள் அனாலிட்டிக்கல் ஆகட்டும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா கீவேர்ட் கிரியேஷன், இல்லை ஏதாவது ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணணும்னா கூட நீங்கள் யூ கேன் கான்டாக்ட் பிரபாகரன் சார். ஐ திங்க் அவர் உங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுப்பாரு. அது நம்மளோட ஜிஎஃப்ஐ டீம் மெம்பருக்காக முழுசாக கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதோட இந்த செஷனை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரபாகர் சார். பிடிஎஃப் ப்ராம்ப்ட் எல்லாம் எதுலங்க சார் வரும்? சார் சிவா சார், நம்ம அதுல குரூப்ல ஷேர் பண்ணிடலாம்ல சார்? நம்ம குரூப்ல ஷேர் பண்ணலாம் சார். அது நம்ம சாரிட்டு இது பண்ணிட்டு எது காமன் குரூப்பா அதில் ஷேர் பண்றதுக்கு என்ன பண்ணிடலாங்க சார் நம்ம. ஓகே சார், கொடுத்துடலாம், பண்ணிடலாம். சரி சார்.
இல்லைன்னா சாருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் காமன் குரூப் எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் இன்டிமேட் பண்றேங்க சார் நம்ம உங்களுக்கு. இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் கிடைக்கும். நான் ஏன்னா லாஸ்டா தான் வந்தேன். இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும் சார். யூடியூப்ல உங்களுக்கு அநேகமா வந்து ஒன் டேல இன்னைக்கு தான் சார் சொன்னாருங்க. ஒரு ஒன் டேல வந்து அவர் வந்து கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இருக்கு சார். அது ஈவன் இது வரைக்கும் நம்ம இந்த ட்ரைனிங் செஷன் எடுத்த எல்லாத்தோட செஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனி அவைலபிளா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். அது உங்களுக்கு நம்ம ஜேம்ஸ் ஜென்லர்ல ட்ரெயின் அண்ட் கோச்ல வருங்க சார். அது இல்லாம யூடியூப்ல ட்ரெயின் அண்ட் கோச்சுக்குள்ள இருக்குங்க சார். அது ஓகே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் உள்ள ஷேர் பண்ணிடுவோம். அது யாரு எதை பத்தி எடுத்திருக்காங்கங்கிறது இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம். நீங்க ஓகே थैंक यू. ஓகே Thank you, sir. Thank you. Thank you all. Thank you, sir. Thank you all. Thank you. Bye bye. Bye. Bye.